இப்படியாக இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த பிரதான ஸ்லாக்கியத்திற்காக அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் வாய்ப்பு கொடுத்த அருமை தம்பிக்கும் சகோதரிக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெண்கள் அப்படின் போது நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நீதிமொழிகள் 31, குணசாலியான ஸ்திரீ. ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா வாரியர் ஆஃப் விமன். அதனால் நம்ம குணசாலியான ஸ்திரீக்கு அப்புறம் வரலாம். அதுக்கு முன்னாடி யார் யார் பெண் போராளிகள் அப்படின்னு பார்க்கும்போது உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரப்போகிறது தெபோராள் இல்லையா? ஒரு நியாயாதிபதி, கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தில், இந்த ஒரு வாரில் பாராக்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதும், ஸோ இந்த தெபோராள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாராக்கோட போகிறாங்க. ஆனால் பாராக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? இந்த வாரில் வெற்றி உனக்கு கிடையாது. அந்த வெற்றி யாருக்கு போக போகுது? யார் நிமித்தமாக வரப்போகுதுன்னா ஒரு பெண்ணின் நிமித்தமாக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த பெண்ணோட பேர் என்ன தெரியுமா? யாகேல். யாகேல் ஒரு சாதாரண பெண்மணி. அவங்களுக்கு வாரில் எந்த அபியாசம் கிடையாது, ஒரு ட்ரைனிங் கிடையாது, பட்டயம் கிடையாது, ஈட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு குடும்ப ஸ்திரீ. ஆனால் இந்த சிசரா என்ன பண்ணுறாருன்னா, வாரில் தோத்துட்டு ஓடுற தன்னோட உயிருக்காக பயந்து ஓடும்பொழுது நிறைய டென்ட் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போக வேண்டிய டென்ட் யாரோட டென்ட்டு? யாகேலோட டென்ட். இது ஆண்டவருடைய வழிகள் நமக்கு ஆராய்ந்து முடியாதது. ஸோ இந்த யாகேலோட கூடாரத்துக்கு தான் ஓடி வரோம். அது ஆண்டவருடைய பிளான். அப்போ அங்கே வந்தப்ப உள்ளே வாரும் பயங்கரமான ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அங்கே யாருன்னு தெரியும், எப்பேற்பட்டவன்னு தெரியும், ஆனாலும் ஒரு அன்போடு அழைக்கிறாங்க. ஆனால் உள்நோக்கம் வேறு. ஸோ அந்த ஒரு தாட்டையும் கொடுத்தது ஆண்டவருடைய சித்தம். அவர் என்ன கேட்குறாரு? தாகமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்திரீ? தண்ணி நான் உனக்கு பாலே கொடுக்குறேன். நாங்கள் when God tells you something you have to surrender. சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஸோ பாலை கொடுத்தவொடனே அயர்ந்த நித்திரை. அவகிட்ட பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. கூடாரவாசி, நல்ல ஜம்காலத்தை போட்டு விட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காரு அவர். அயர்ந்த நித்திரை. அந்த இடத்துல பாருங்களா, அங்கேயும் அந்த தாட் வருது பார்த்தீங்களா? தட் இஸ் காட்ஸ் வேஸ். ஸோ ப்ராப்ளி அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு அநேக நாள் பழக்கமாக இருக்குமா? நமக்கு அதை பற்றி ஒன்றும் குறிப்பு இல்லை. பட் ஷி ஜஸ்ட் ஒபேட். அந்த ஆணி ஊடுருவி போச்சா, அதோட கதை முடிஞ்சுது. ஸோ பெண்கள் தைரியமாக இருக்கணும். ஆண்டவருக்கு காரியங்களை செய்வதில் தைரியமாக இருக்கணும், கர்த்தருக்குள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். நம்ம பாட்டு கூட பாடணும், சேனைகளின் கர்த்தரை. அதனால் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இன்னொரு ஒரு ஃபீமேல் கேரக்டர் பைபிளில் இருந்து யாருன்னா எஸ்தர். வாசிக்கலாமா? எஸ்தர் 4:16. எஸ்தர் 4:16. ராஜா போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் இந்த தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம்.
இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். எஸ், சட்டத்தை மீறி. ஸோ இங்கே வந்து எஸ்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தை மீறி ராஜா அழைக்கப்பட்டாதான் போனோம். அவர் என்ன மூடில் இருக்காருன்னு தெரியாது. அழைக்கப்படாமல் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒன்று கைத்தட்டி யாரெங்கே சிறைச்சேதம் செய் அப்படின்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் பொற்செங்கோலை நீட்டிட்டாரு, அவ்வளோதான், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் செங்கோல் வரல, அவ்வளோதான். ஸோ எப்படி இருந்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன். எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள். ஆனால் எஸ்தருக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு வீராங்கனை. அடுத்தது முக்கியமான ஒரு கேரக்டர் மரியாள், கன்னி. ஆனால் தேவதூதன் என்ன சொல்கிறாரு, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். எவ்வளோ பெரிய ஷாக்கு. ஆனால் மரியாள் என்ன பண்ணாலாம், அவள் அவ்வளோத்தையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அடிக்கடி ஒரு பாஸ்டர் சொல்வார், இதையும் ஆழமாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. வாய் மாறினால் வாழ்க்கை மாறும். ஹலோ, வாய் மாறினால் வாழ்க்கை மாறும். வாட் யூ ஸ்பீக். நீங்கள் மற்றவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க, உங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டு. வேர்ட்ஸ் ஆர் லைக் கண்டெய்னர்ஸ். நம்ம வாயிலே அதை அவனுக்கு கட்டளையிடுறோம். ஹலோ, பி வெரி கேர்ஃபுல் வித் த வேர்ட்ஸ் தட் யூ ஸ்பீக். ஹலோ, காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்டு இருதயத்தில் வைக்க கடவன், வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கடவன். அவனவன் வாய் மொழிகளால் அவன் வயிறு நிரம்பும், வாயின் மொழிகளால் சிக்குண்டாய். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் வாட் யூ ஸ்பீக். ஆனால் இங்கே மரியாள் என்ன சொல்கிறாங்க, இதுவுமே நெகட்டிவ், அது எப்படி ஆகும்? இருங்க, எங்கள் அம்மாட்ட போய் கேட்டுட்டு வரேன். அது அப்போ வந்து பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு பை நேச்சர் இருந்த ஒரு பயம், அந்த ஒரு நற்குணம், அந்த தேவதூதன் சொன்ன உடனே நீங்கள் சொல்லுறபடியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து அர்ப்பணிப்பு, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஸோ இன்றைக்கி வர தலைப்பு வார்ஃபேர். இது வந்து பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் மிக மிக அவசியமானது. அதாவது வார்ஃபேர்ன உடனே இது வந்து ஃபிசிக்கல் வார்ஃபேர் இல்லை. அது என்ன வார்ஃபேர்னு வாசிக்கலாம். எபேசியர் 6 11 11லேருந்து 17 வரை. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஆமென். ஸோ இது வந்து வார்ஃபேர். பிசாசானவன் எப்படி சுற்றி திரிகிறானா, கெர்ஜிக்கிற சிங்கம் போல.
நம்ம அது போலவே விட்டுருவோம். கர்ஜிக்கிற சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தான் வருவான். ஆனால் யூத ராஜ சிங்கம் நம்மோடு இருக்கிறான். அதனால் இந்த பூச்சாண்டி காட்டுற மாதிரி மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்துட்டு இப்படி பூ பூ பூன்றதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யூத ராஜசிங்கம் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யாருடைய சர்வாயுத வர்க்கமா? தேவனுடையது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், ஒன்று என்னது? ஃபஸ்ட்டு துரைத்தனங்களோடும், அடுத்தது அதிகாரங்களோடும், அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அடுத்தது பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது மிக மிக கடினமானது, மிக மிக கடினமானது. நிறைய பேர் கிறிஸ்தவர் ஆயிட்டா உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும். இல்லை, there will be lot of test. ஒவ்வொரு நாளும் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் நம்ம ஒருவேளை உலக பிரகாரமான ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு ஒரு டெஸ்ட்டுனா என்ன பண்ணலாம்? கணக்கு புரியலையா, சயின்ஸ் புரியலையா, டியூஷன் எடுக்கலாம். அங்கே போய் கற்றுக்கோ, இங்கே போய் கற்றுக்கோ, படித்து எழுதிப்பார், படித்து என்கிட்ட ஒப்பிவி. ஆனால் இது வேறு மாதிரி டெஸ்ட்டு. அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு. நமக்கு தெரியாது, நமக்கு இந்த டெஸ்ட் எப்படி வரும்னு தெரியாது, இந்த சோதனை எப்படி வரும், இந்த உபத்திரம் எப்படி வரும், மர்மமாக வரும், சடுதியாய் வரும், எதிர்பாராத நேரத்தில் வரும். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர் கூட்டார். ஸோ இந்த மாதிரி வர சோதனைக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அது என்னது? அது சர்வாயுத வர்க்கம் சொல்லும்போது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஸோ ஆண்டவரே நம்ம தரித்து கொள்ளணும். அப்போ எப்படி அதை தரித்து கொள்ள முடியும்? அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது, அவரோடு உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது. ஸோ சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம். இங்கே அம்பு எய்யும் போது இங்கே தான், இங்கே ஒரு ஷாட். ஸோ அங்கே என்ன பண்ணணும்? we should keep this part safe. நம்முடைய இருதயம் ஆகிய பலகையில் எழுதிக்கொள். என்னத்தை எழுதி கொள்ளணும்? வேத வசனம். வேத வசனம். நான் அந்த பாயிண்ட்டுக்கு பிறகு வரேன். நான் அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஆயத்தம், நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அப்புறம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு am I ready? am I ready? சுற்றியுள்ள கண்கள் நம்மை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளே சரியில்லாமல் போய் மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ we should be ready to meet the Lord. அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ மற்றவங்களுக்கு சொல்கிறது நிமித்தம் நம்மை நாம் கரெக்ட் பண்ணிக்கொள்வோம். அது ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், அதற்குரிய பலத்தை கொடுப்பார். நம்முடைய சுய பலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. சீஷர்களை என்ன சொல்கிறாங்க? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ. அது ரொம்ப நல்ல வசனம், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏமா வாட்ச் நைட் ப்ரேயருக்கு வரலையா? காலையில் 5 மணிக்கு ஜபம் இருக்க வரலையா? ஆனால் வரணும்னு ஆசை தான் ஐயா, ஆனால் எங்கள் உடம்பு வலி. சாக்கு போக்கு சொல்லதற்கு நிறைய இருக்கும். பட் ஸ்டில் நம்ம உலக பிரகாரமானதுலேயே ஒரு ப்ராவர்ப் இருக்குது, வேர் தேர் இஸ் a will there is a way.
மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. ஸோ உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்க மனம் இருக்கும். ஸோ நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? முதலாவது இங்க பாருங்களேன், எவை ஒரு ஆண்டர் லிஸ்ட் போட்டிருந்தா ஒரு 5-10 லிஸ்ட் போட்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாம், ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன நீட் இருக்கோ அவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் தேடினா போதும், மீதி எல்லாம் தேடி வரவங்களை. ஆமென். யூ ஜஸ்ட் ட்ரை திஸ். அதாவது இன்றைக்கி பாடின பாட்டிலெல்லாம் வரும்போது அதிசயமாக்கினீர் போது அந்த பாட்டெல்லாம் நான் ரொம்ப உணர்ந்து பாடினேன். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், அதிசயப்பட்டு பூரிப்பாய். If God could do that for me, why not for you? டெஃபினட்டாக நடக்கும். எது எதெல்லாம் நீங்கள் கேள்விக்குறி நினைக்கிறீங்களோ, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இதுதான் நமக்கு. இதை காத்திருக்கிறதா முடியாது இல்லை, காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் சங்கீதக்காரன் எப்படியா சொல்றானா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூக்குரலை கேட்டார். என்ன பண்ணாரு? என்னை படுகுழியிலிருந்து தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை அவன் வாயிலே கொடுத்தார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஸோ கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆனால் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்களா? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்போம். எல்லாருக்கும் உயர எழும்பணுமான்னு ஆசை இருக்கா இல்லையா? வானம் வரைக்கும் தொடரணும்னு ஆசை. ப்ரொவைடட் யூ டூ திஸ். உபாகமத்திலிருந்து இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீர்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். இன்னைக்கு அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் நான் எப்படினாலும் இருப்பேன், ஆனால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். அதனால தான் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம். அவனுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலையே. வை? நம்மை நாமே நிதானித்து பார்க்க கடவோம். ஸோ ஓகே, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்தது பாருங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம். உன் விசுவாசம் எங்கே? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். விசுவாசம் எல்லா சூழலையும் நீங்க சொல்ல வேண்டியது உடனே, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். whatever may be the situation, நம்ம எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இருக்கலாம், ஒரே குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை கட்டளை என் தேவன் பெரியவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்றல்ல ரெண்டல்ல, யாவையும் செய்து முடிப்பார். ஸோ இதை நம்ம வாயிலிருந்து அறிக்கையிடணும். வாயை திறந்து நம்ம எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறோம், இந்த நெகட்டிவ்க்கு பதிலாக இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற என்ன பண்ணுவான்? ஓடி போவானா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் கர்ஜிக்கிற போல வந்தாலே நம்ம விழுந்து போய்டும். ஸோ இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பிசாசானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அட் த சேம் டைம் யார் நம்மோடு இருக்கிறார்? யூத ராஜசிங்கம் நம்மோடு இருக்கிறார். ஸோ அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயிற்றுவிக்கணும். நம்ம நம்மளுடைய அடிதுரை வாழ்க்கையில் அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அடுத்தது பாருங்க, ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ரட்சண்யம், சால்வேஷன், ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர்கவசம். ரோட்டில் போகிறதுக்கே தலைக்கவசம்லாம் போகக்கூடாதான். இந்த துரைத்தனமும் அந்தகார லோகாதிபதி சேனைகளோடு இருக்கிற அந்த போராட்டத்துக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு தலைக்கவசம் தேவை. அது என்னதுன்னா சால்வேஷன், ரட்சிப்பு.
ஸோ இந்த ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நாம் அணிந்து கொண்டு கடைசியாக பாருங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு. இது என்ன புதுசாக இருக்குது? ஆவியின் பட்டயம். நம்ம இந்த பசங்க சண்டே கிளாஸ் ட்ராமாலாம் ஒரு பட்டயம், இந்த சில்வர் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி பட்டயமா? இங்கே எதை பட்டயம்னு சொல்லியிருக்கு? வேத வசனமாகிய பட்டயம். ஐ ஆல்வேஸ் லே ஸ்ட்ரெஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அதில் ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் படிச்சிங்கன்னு நான் கேட்கல, நீங்களே கேட்டுக்கோங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதை மறந்துட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்னடா மேடம் வந்து பயமுறுத்திட்டு போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு பைபிள் எடுத்து வாசிங்க. உலக பிரகாரம் மக்கள் எது எதுலையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்முடைய பொக்கிஷம் இதுதான். இன்னும் கூட ஒரு ஸ்டெப் ஃபர்தராக கூட போகலாம். அதில் இருக்கிற ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள். நான் உன்னை விட்டு நான் நினைக்கிறேன் பாஸ்டரோ நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெமரி வேர்ஸ் கொடுங்கப்பா. எத்தனை பேர் எத்தனை மனப்பாட வசனம் எழுதுறாங்க? எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். இப்படி தொடங்கும் வசனம், முடியும் வசனம், இல்லாட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த வசனம் அப்படின்லாம். எனக்கு என்னோட இந்த கோல் என்னன்னா, எப்படியாவது இந்த வசனத்தை அவங்க மனசில் பதிய வச்சிடணும். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய விதத்தில் அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். அப்போ பெற்றோராகிய நீங்கள், தகப்பனும் தாயும், நிறைய தகப்பன் மாதிரி அதில் அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. இல்லை 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 இல்லை, அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம் வேத வசனம். ஸோ இன்னைக்கு இந்த வசனம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் அவர்கள் ஜெயிக்க முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஸோ இந்த பெண்கள் தின ஞாயிறில் அனைத்து புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கும் ஒரு ரிமைண்டர், இன்னுமாக உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் சந்ததிகள், அதாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே நான், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைங்க அதோட முடிச்சிடுவோம். பேரப்பிள்ளை இருந்துச்சுன்னா பேரப்பிள்ளை. ஆனால் பாருங்களேன், 3ஆம் 4ஆம் சந்ததி வரைக்கும் இந்த ஜெபத்தினுடைய வல்லமை தெரியும். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே 3ஆம் 4ஆம் சந்ததின்னு விசுவாச கண்களால் பாருங்கள். ஹலோ, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் குழந்தை பிறந்துச்சு? ஆமாம், அதே வல்லமையோடு இன்றும் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஸோ கண்டிப்பாக குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவில் விளங்கும். அது தாமதித்தாலும் அவர் காத்திரு, அது நிச்சயமாகவே வரும். ஆமென். ஸோ இந்த வசனங்களை தேவரி தாமே ஆசீர்வதித்து பெருக்கமான ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் சந்ததி சந்ததி சந்ததியாக ஆண்டவர் தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். உச்சனை ஜெபம் பண்ணிடலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனில் ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. எஸ் லார்ட், கர்த்தர் யார் என்பதை தடவியாது பார்த்து கண்டு கொள்ளட்டும் என்ற வார்த்தையின்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரத பிரசங்கி என்ற வசனத்தை நிமித்தம் தகப்பனே அடியாளு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, அங்கே வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் அந்த கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததியாக ஆண்டவரே 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டுமாக இந்த ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த பெண்கள் எல்லா விதமான அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக, அப்பா, குடும்பத்தை கட்டுகிறவர்களாக தகப்பனே காத்திருந்து பலனடைந்து கழுகு போல பறக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக தேவையோடு இருப்பவர்கள் கர்த்தாவே, ஆண்டவரே, உடைய
உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க ஆண்டவரே, காத்திருக்க பலன் கொடுங்கப்பா, காத்திருக்க பலன் கொடுங்கப்பா. நன்றி தகப்பனே. எஸ் லார்ட். ஆம் கர்த்தாவே, ஒருபோதும் வீணாகாதுப்பா. எங்களுடைய ஜெபமெல்லாம் பதிலாக மாறும் என்று விசுவாசித்து துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேத வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் செய்தியை கேட்டோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களையும் எப்படி ஜெயித்தார் என்றால், he know the word of God. சத்துருவை கூட இந்த 40 நாள் ஆண்டவர் உபவாசம் இருக்கும் பொழுது அவர் என்ன காரியங்களை பேசினார்? வேத வார்த்தைகளைத்தான் அவர் பேசினார். ஜபத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தரித்திருந்தார். இன்றைக்கும் நம்ம முன்னாக ஒரு ரோல் மாடலாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவஜனமே, இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். பிசாசின் சகல தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு நிச்சயம் அவசியம் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். முடிந்தவர்கள் நம்ம அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய வேத வசனத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கலாம். ஆண்டவருடைய வேத வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்டவரே, I will read your word. I will read your word, Lord. I will love your word, Lord. நமக்கு இந்த உலகத்துல மாம்சத்தோடு இல்லை, இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலங்களோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. But how are we going to face? அந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை. நீங்க யோசிக்கலாம், எனக்கு விரோதமே என் குடும்பம், எனக்கு விரோதமா நிறைய பேர் பேசுறாங்க, இந்த நபர் எழும்புறாங்க, அந்த நபர் எழும்புறாங்க. நோ, அவங்க எழும்பவில்லை. அவர்களை அந்த சத்ரு ஆக்டிவேட் பண்றான். ஸோ how are we going to face? நம்மளும் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணலாமா? நம்மளும் அவசியம் இல்லாத வார்த்தைகள் பேசலாமா? நம்மளும் ஆர்கியூ பண்ணலாமா? நோ. Word of God says, ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரம் நாம தியானித்த வசனம்,
மோசே எப்படி கோலை நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்ததோ, இதோ இன்றைக்கு கையில, உங்களுடைய கையில கர்த்தருடைய வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் உள்ள வசனம் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது உங்களுடைய வழிகள், கோணலான வழிகளை தேவன் செவையாக்குவார். உங்களுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். உங்களை தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார், பாதுகாப்பாக வைப்பார். சங்கீதம் 128 உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கும். Let's give importance to the word of God. ஆவியின் பட்டயமாக இந்த வேத வசனத்தை நம் கையில தரித்துக் கொள்வோம். நாம் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வேதாகமத்தை கையில எடுத்துக்கொள்ளலாம். 3 வாரமாக ஆண்டவர் வேத வசனத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் நடக்க வேண்டும் என்று நம் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படாத நாட்கள் வரப்போகிறது. எத்தனையோ கண்ட்ரீஸ்ல, எத்தனையோ நாடுகளில் பைபிள் இவ்வளோ இலவசமாக, இவ்வளோ ஃப்ரீயாக, இவ்வளோ ஃப்ரீடமாக நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. அவங்கவுங்க வாஷ்ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் உட்காந்து படிக்கிறாங்க. ஒரு வேதாகமத்தை பிழிச்சு கிழிச்சு இவங்க கொஞ்சம் பேர், அவங்க கொஞ்சம் பேர் கொண்டு போய் படிக்கலாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் இப்படி தான் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் விடுதலையாக இருக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நம்மளால் வேதாகமத்தை வாசிக்க முடியவில்லை. இன்றையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்கள் வசனத்தை நான் வாசிக்கிறேன்ப்பா. வேதாகமத்தை நம்ம அணைத்து கொள்ளலாம். ஆண்டவரே, நான் உங்கள் வசனத்தை வாசிக்கிறேன், உங்கள் வசனத்தின் மேலே நான் நிற்கிறேன்ப்பா. ஐ வில் வின் திஸ் பேட்டில். ஆண்டவரே, நான் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்வேனப்பா. உலகத்தில் இருக்கிற எந்த போராட்டமானாலும் இந்த வேத வசனத்தை கொண்டு தான் அந்த போராட்டத்தை நான் ஜெயிக்க போகிறேன். ஜெபத்தை கொண்டு தான் ஜெயிக்க போகிறேன். வேத வசனமும் ஜெபமும் இரு கண்களாக இருக்கும்பா. இன்னிலிருந்து நான் அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இந்த தீர்மானத்தில் தரித்து நிற்க எனக்கு உங்க ஞானம் தாங்க, உங்க பலன் தாங்க, உங்க கிருபையை தாங்க, உங்க வல்லமையை தாங்க ஆண்டவரே. Always fight a good fight. What is a good fight? விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம். விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம். விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.